கண்ணுக்குட்டி இன்னைக்கு என்னப்பா டிஃபனு? அண்டா இட்லியும் குண்டா சட்னியும் தான் இன்னைக்கு அம்மா பிரேக்ஃபாஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. இருங்க, நான் உங்களுக்கு போய் ஒரு பிளேட்டில் இட்லியும் சட்னியும் கொண்டு வரேன். என்ன தாத்தா ரொம்ப அதிசயமா இங்கே வந்திருக்கீங்க? சித்தி வீட்டில் தானே காலையில் எப்பவுமே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவீங்க? இல்லைப்பா, இன்னைக்கு வாக்கிங் வந்தேன். சரி வாக்கிங் தான் போருமே, அப்படியே வள்ளியம்மாவை பார்த்துட்டு அவங்க வீட்லேயே டிஃபனும் சாப்பிட்டு போயிடலான்னு வந்தேன். வேறு ஒன்றும் இல்லைடா. அடே உன்னை ஒன்று கேட்கணும்டா. இந்த 3 பேர் உங்கள் அப்பா கிட்ட ரொம்ப வருஷமாக பாட்டு கற்றுட்டு இருக்காங்கல்ல, இன்னும் இவங்களுக்கு பாட முடியலையா? அதெல்லாம் தாத்தா ஸ்கூல் பாடம் மாதிரி சொல்கிறீங்க. இவங்க பாட்டு கச்சேரி வர வரைக்கும் எங்கள் அப்பா கிட்ட பாட்டு கற்றுப்பேன்னு அடமாக இருக்கிறாங்க. அவரும் இவங்களுக்கு சினிமா வாய்ப்பு வர வரைக்கும் நான் சொல்லித்தரேன்ட்டு அவரும் ஒரு பிடிவாதத்தில் இருக்கிறாரு. எங்கள் அம்மா தான் இதில் மாட்டிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. காலையில் தினமும் எங்கள் அம்மா இவங்களுக்குலாம் என்ன டிஃபன் பண்ணுறதுன்னு தெரியாமே ரொம்ப குழம்பு போகிறாங்க. ஒரு வேளை இவங்க 3 பேரும் ரொம்ப திறமைசாலியாக இருப்பாங்க போல இருக்கு. அதனால தான் அவங்க அப்பா இவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இவங்களுக்கு பாட்டுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காரு. நல்லா சொன்னப்போ இவனுக்கு 3 பேரையும் நல்லா பாரு. ஒருத்த வெந்தவன், அடுத்தவன் வேவாதவன், ஒருத்த அறவேக்காடு. இவனுங்க என்ன பேசினுக்கான கிட்ட போய் கேட்டுப்பாரு, அப்பதான் தெரியும் இவனுங்களை பற்றி உனக்கு. எதனா ராகத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்களோ என்னவோ, நம்மளுக்கு எங்கேப்பா இதெல்லாம் தெரியும்? இவனுங்க ராகம் தாளம் கச்சேரி பற்றிலாம் பேச மாட்டானுங்க. அவங்க கிட்ட போய் பாருங்க, உங்களுக்கே புரியும் அவங்க நீ என்ன பேசுகிறாங்கன்னு. சரி, நம்ம கேஷுவலாக எதுவும் நடக்காத மாதிரி இங்கே நின்று கேட்டு பார்ப்போம் என்னதான் பேசிக்கிறாங்கன்னு. டே மொட்டை, இன்னைக்கு வள்ளி ஆண்டி என்ன சமையல் பண்ணிக்கிறாங்கன்னு கரெக்டாக சொல்லி பார்ப்போம். நானும் ரொம்ப நேரமாக என் மூக்கை வச்சு மோப்பம் பிடிச்சி பார்க்குறேன். எந்த வாசனையும் மாட்டலடா. அநேகமாக இன்னைக்கு இட்லி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் தான் ஒரு வாசனையும் வராது. ஐயோ இட்லியா? எனக்கு இட்லி பிடிக்காது. பேசாமல் அந்த ஆண்டி கிட்ட சொல்லி தோசை எதையாவது போட்டு கொடுக்க சொல்ப்பா. டே இட்லி இருந்தால் பரவாயில்லடா, சட்னி ஏதாவது நல்லா கார சாரமாக பண்ணியிருப்பாங்க, அதை வச்சு தொட்டு தொட்டு சாப்பிட்டுக்கலாம். என்னது சட்னியா? அது டெய்லி சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சுடா. நம்ம குருஜி கிட்ட இன்னைக்கு ஒரு கண்டிஷன் போட்டுடணும். வெனஸ்டே கட்டாயமாக நம்ம இட்லிக்கு வடகறி இருந்தால் தான் சாப்பிடுவோம், இல்லைனா இட்லி பண்ணாமல் தோசையும் முட்டையும் போட்டு கொடுங்கன்னு சொல்லிடணும்டா. ஏன்டா வடகறி கேட்கறதுக்கு பதிலாக சிக்கன் குருமாவாது கேட்கலாம்ல? வடகறி பண்ண நேரத்தில் அவங்க சிக்கன் குருமாவே பண்ணி கொடுத்துருவாங்கடா. நல்லா இட்லியை குருமாவில் முக்கி சாப்பிட்லாம், நல்லா இருக்கும். அது சாப்பிட்டு உட்காந்துன்னா நல்லா தூக்கம் வருதுடா. 2 ஹவர் 3 ஹவர் என்ன அறியாமல் நானே தூங்கிடுறேன். ஆமாண்டா, வந்த புதுசில் கறி குருமா ஆட்டுக்கால் பாயான்னு பிரேக்ஃபாஸ்ட்டு விதமாக ஆண்டி சமைச்சின்னு இருந்தது. இப்போ என்னடானா சட்னி சாம்பார்னு ரொம்ப போர் அடிக்குதுடா. டேய் இன்னைக்கு எப்படியாவது ஒரு முடிவு கட்டணும்டா. நம்ம மாஸ்டர் கிட்ட சொல்லி இனிமேல் நம்மளுக்கு குருமா இல்லைன்னா வடக்கறி இருந்தால் தான் காலையில் டிஃபன் சாப்பிடுவோம், இல்லைன்னா எங்களுக்கு டிஃபனே வேணான்னு சொல்லிடணும்டா. டே முட்டகண்ணா, வர ரொம்ப ஓவராக போயின்னு இருக்கடா. நம்ம எதுக்கு இங்கே வந்திருக்கோம், நீ என்ன பேசின்னு இருக்க? ஆனால் ஆமாண்டா, நம்ம பாட்டு கற்றுக்க தானே வந்தோம். என்னவோ ஹோட்டலில் ஆர்டர் பண்ணுற மாதிரி ஆர்டர் பண்ணின்னு இருக்கிறோம் பாரு. இது மட்டும் வள்ளியம்மா ஆண்டிக்கு தெரிஞ்சது நம்ம 3 பேரையும் அச்சு வெளியே தோத்திரும். ஆமாண்டா, நம்ம மாஸ்டர் கூட மிஸ்டர் கூலு. ஆனால் ஆண்டி ரொம்ப பேடு. பார்த்து பேசுங்க. இங்கே பக்கத்தில் யாராவது கேட்டு போய் ஆண்டி கிட்ட போட்டு கொடுத்துட போகிறாங்க. டேய் மாஸ்டர் சைலண்டாக இருக்கடா. பசங்களா நேரத்துக்கு வந்துட்டீங்களா? வெரி குட். நேற்று சொல்லி கொடுத்த ராகம்லாம் வீட்டில் போய் ப்ராக்டிஸ் பண்ணிங்களா? ஓ பண்ணும் மாஸ்டர். நீங்கள் சொல்லி கொடுத்த ராகத்தில் ஒரு பாட்டு எடுத்து நேற்று நான் பாடினேன். எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க எல்லாரும் வந்து என்னை முறைச்சி பார்த்து கைத்தட்டி சிரித்தாங்க. ஏன்பா கைத்தட்டி சிரிக்கக்கூடாதுப்பா, கைத்தட்டி பாராட்டணும். சரி, ஏதாவது சந்தேகமோ பிரச்சனையோ இருந்தால் சொல்லுங்கள், நான் இப்போ தீர்த்து வைக்கிறேன். மாஸ்டர் நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். டேய் இருடா, முதல்ல நான் சொல்லிடுறேன். என் பிரச்சனை உன் பிரச்சனையை விட பெருசாக இருக்குதுடா. இல்லை, நான் தான் முதல்ல மாஸ்டர் கிட்ட சொல்லுவேன். பசங்களா, நான் சொல்லி கொடுக்குற ராகத்து மேலே இவ்வளோ ஆர்வமாக நீங்கள் இருக்கிறத பார்க்கும்போது எனக்கே சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள், நான் கரெக்டாக அதை உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். அது வந்து மாஸ்டர், எங்களுக்கு 3 பேருக்குமே உப்புமானா ரொம்ப அலர்ஜி. திங்கக்கிழமை
ஆண்டி எங்களுக்கு உப்புமா தான் செஞ்சு கொடுக்குறாங்க, தயவு செஞ்சு அவங்கக்கிட்ட சொல்லி அந்த மெனுவை கொஞ்சம் மாற்றிடுங்களேன். ஆ மாஸ்டர், வாரத்தில் வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் நான் வெஜிடேரியன் ஃபுட்டு தான் சாப்பிட்றேன். இந்த புதன்கிழமையும் ஆண்டி எனக்கு வெஜிடேரியன் பிரேக்ஃபாஸ்ட்டே பண்ணி கொடுக்குறாங்க. என்னால் சாப்பிட முடியல, ரொம்ப போர் அடிக்குது, நாக்கே செத்து போகுது. தயவு செஞ்சு வெட்னஸ்டேஸில் மட்டும் சிக்கனோ மட்டனோ இல்லை ஃபிஷ் கறியோ ஏதாவது ஒன்று பண்ணி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வச்சு கொடுத்துருங்க. இல்லைன்னா எனக்கு காலையில் சாப்பாடே இறங்க மாட்டேங்குது. அடடா. மாஸ்டர், எனக்கு ஒரு சின்ன விண்ணப்பம். என் மண்டையில் முடியலாததுனால டாக்டர் என்ன ப்ரோட்டீன் நிறைஞ்ச ஃபுட்டாக சாப்பிட சொல்கிறாங்க. தினமும் ஆண்டிக்கிட்ட ஒரு எக்காவது பாயில் பண்ணி கொடுக்க சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா ப்ரோட்டீன் நிறைஞ்ச சிக்கன் கறி ஏதாவது பண்ணி கொடுக்க சொல்லுங்கள். இதெல்லாம் இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்ப மனநிறைவாக இருக்குது. இதை மட்டும் எப்படியாவது சொல்லி கொஞ்சம் ஃபுட் மெனுவை மாற்றி கொடுங்க மாஸ்டர். ஆட தீனி பண்டாரங்களா, நீங்கள்லாம் பாட்டை கற்றுக்கிட்டு பாட்டு கச்சேரி பண்ணுவீங்கன்னு நம்பிட்டு இருக்க பாரு, என்ன சொல்லணும். சரி விடு, இதை நம்ம ஒரு சர்வீஸாக தானே பண்ணணும். இந்த 3 பேரும் பாட்டு நல்லா கற்றுட்டு வாழ்க்கையில் முன்னேறி வந்தால் நல்லது தானே. ஏதோ ஒரு சர்வீஸ் நினச்சிட்டு செஞ்சுட்டு போவோம். வள்ளியம்மா திட்டினா திட்டின்னு போட்டோம். அவங்கிட்ட சொல்லி ஃபுட் மெனுவெல்லாம் மாற்றி விடுவோம். சரி பசங்களா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நிறைவேற்றி வைக்கிறேன். இன்றைக்கி புது ராகத்தை கற்றுக் கொடுக்க போகிறேன். வாங்க, நான் ராகத்தை கற்றுக் கொடுக்குறேன், எல்லாம் கற்றுக்குன்னு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மாஸ்டர்னா மாஸ்டர் தான். ரொம்ப நன்றி மாஸ்டர். பாத்தியா தாத்தா, இப்படிதான் அப்பாவை ரொம்ப வருஷமாக நீங்கள் 3 பேரை ஏமாற்றினுங்கிறானுங்க. இவனுக்கு ஒரு வழி பண்ணணும். இவனுங்களெல்லாம் நம்மளால் ஒரு வழியும் பண்ண முடியாது. நம்ம பேசாமல் போய் டிஃபனை சாப்பிடலாம் வா.